கொழும்பை உலுக்கிய நேற்றைய துப்பாக்கிச் சூடு. இரவிரவாக பயணித்து யாழ்ப்பாணம் வந்த துப்பாக்கிதாரிகள் மானிப்பாய் பகுதியில் வைத்து அதிரடியாக கைது. ஜனாதிபதிகள் மக்களின் மேலானவர்கள் அல்ல, அனைவரும் மக்களுக்கு கீழேதான். முன்னாள் ஜனாதிபதிகள் பற்றி கருத்து வெளியிட்டார் அனுரகுமார. போதைப்பொருள் விற்ற பாடசாலை அதிபரின் தொலைபேசியில் திடுக்கிடும் தகவல்கள். நாட்டின் முக்கிய அரசியல்வாதிகளின் இலக்கம் பதிவு. விசாரணைகள் தீவிரம். அர்ச்சுனாவின் மலசலக்கூட கேள்வியால் சபையில் ஏற்பட்ட விவாதம். ஜனாதிபதிக்கு தைரியமில்லை, பாராளுமன்றத்தை பரபரப்பாக்கிய ஸ்ரீதரன் எம்பியின் பேச்சு. 10 ரூபாய் என்றாலும் சம்பளம் உயர்த்தி காட்டுமாறு சவால் விட்டார் ஜீவன் தொண்டமான். முகச்சவரம் செய்யவில்லை, முல்லைத்தீவு உணவகத்துக்கு சீல். நாடு முழுவதும் கடும் இறுக்க நிலைகளை கடைபிடிக்க உணவகங்களுக்கு எச்சரிக்கை. கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் கசிப்பு உற்பத்தி நிலைய முற்றுகை. யாழில் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு போலீசார் கொடுத்த அதிர்ச்சி. கையும் மெய்யுமாக பிடிபட்ட பரிதாப நிலை. மனைவியை காண இந்தியா சென்ற யாழ் நபர் சுற்றி வளைத்து தமிழக போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இருவர் இன்று யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். 20, 21, 19 எதிரிய 3 பேரே கைது செய்யப்பட்டனர். ஆரம்பகட்ட விசாரணையில் தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நபர் குற்றவியல் குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்ற பூகுடு கண்ணா என்பவரின் சகான் 43 வயதுடைய நபர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொட்டாஞ்சேனை 16வது லேனில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. நபர் ஒருவர் வீதியில் நடந்து செல்கையில் பின்னால் வந்த ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார். அத்துடன் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் தப்பிச் செல்கையில் சுடுபட்டவர் மீது காரை ஏற்றியுள்ளார். இச்சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உயிரிழந்தவர் திட்டமிட்ட குற்றவாளியான கஞ்சிபானி எம்ரானின் ஆதரவாளர் என்றும் 2 குற்ற கும்பல்களுக்கு இடையிலான தகராறு காரணமாக துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொல்லப்பட்ட 30 வயது நபர் பூகுடு கண்ணாவின் முன்னாள் அடியாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் தங்கியிருந்ததாகவும், இந்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலின் கீழ் மானிப்பாய் போலீசார் குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மானிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை பாரமெடுக்க கொட்டாஞ்சேனை போலீசார் வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரிகள் பயணித்த கார் பஞ்சிகாவத்தை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காரை கைவிட்டு துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. குறித்த கார் தற்போது கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட உரை நிகழ்த்தும் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். முன்னாள் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றி இருக்கிறோம். சிலர் இதை வலியாக கூட உணரலாம். இருப்பினும் நாம் மக்களின் ஆணைக்கமைவாக பணியாற்றுகின்றோம். அரசியல்வாதிகள் மக்களுக்கு மேலானவர்கள், அவர்களை அடிமைகளாக நடத்துபவர்கள் அரசர் அல்லது மாண்புமிக்க தெய்வங்கள் என்ற அந்தஸ்தை மாற்றியுள்ளோம். அவர்கள் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைக்கு தகுதியான ஒருவர் அல்ல என்ற நிலைக்கு ஆளாக்கியுள்ளோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஒருவராக அவர் இருக்கலாம். நாம் வென்றெடுத்த சாதனையாக இது காணப்படுகிறது. இருப்பினும் நாம் அந்த உதாரணத்தை நிறுவியுள்ளோம். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் 3 ஊட்டச்சத்து உணவுகளை பெறக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதும், ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியை பெறுவதும், சூழலை உருவாக்குவதும், ஒவ்வொருவருக்கும் புகலிடம் வழங்குவதும் மற்றும் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதும் எமது ஏக குறிக்கோளாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் கையடக்க தொலைபேசியில் பல அரசியல்வாதிகளின் பெயர்கள், தொலைபேசி எண்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் பாலியகுட நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நிரஞ்சலவின் கணவர் கடந்த 5ஆம் தேதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிபர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அதிபரின் மனைவி சம்பவத்தை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரிடம் மேலதிக வாக்குமூலங்களை பெற அனுராதபுரம் தலைமையக போலீசில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த அதிபர் சிறிது காலம் ஏராளமான அரசியல்வாதிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும், அவர்களின் தொலைபேசி எண்களை கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தீர்மானத்தை மேற்கொள்ள ஜனாதிபதிக்கு தைரியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவதற்கான காரணம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மலசலகூடம் சம்பந்தமான அர்ச்சுனாவின் கேள்வியாலும் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அது மட்டுமன்றி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மலையக மக்களின் சம்பளத்தில் 10 ரூபாய் உயர்த்தி கொடுக்குமாறும் ஆளும் கட்சியிடம் கேட்ட கேள்விகளும் இன்று பரபரப்பாக பேசுபொருளாக மாறியிருந்தன. முல்லைத்தீவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகத்துக்கு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சீல் வைக்கப்பட்டு உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பொதுச் சுகாதார பரிசோதகர்களால் விசோமடு பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உணவக பணியாளர்களுக்கு மருத்துவ சான்றிதழின்மை, உணவக அனுமதி பத்திரமின்மை, தொழிலாளர்கள் முகச்சவரம் செய்யாமை, தண்ணீர் பகுப்பாய்வு சான்றிதழின்மை, கழிவுத் தொட்டி இல்லாமை, வெற்றிலை மென்றவாறு உணவு கையாண்டமை போன்றவை கண்டறியப்பட்டு உரிமையாளருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விசாரணையின் போது உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று உணவகத்தில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரை உணவகத்துக்கு சீல் வைக்குமாறு உத்தரவிட்டதோடு 50,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்துள்ளது. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் தமது பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை முற்றிலும் அழித்தொழிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்துக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கசிப்பு குடிப்பதற்காக பலர் கூடியிருந்த காட்டுப் பகுதியை திடீரென்று சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முற்றுகையிடப்பட்டது. இந்த முற்றுகையின் பொழுது கசிப்பு பரலை கைவிட்டு அங்கு கூடியிருந்தோர் தப்பிச் சென்றதோடு கசிப்புடன் கசிப்பு பரல் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் கைப்பற்றப்பட்டு எரியூட்டப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக தலைவரும் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினருமான பி. அலர்ஸ்டன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. கழகத்தின் முன்மாதிரியான குறித்த செயற்பாட்டை பலரும் பாராட்டி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப்பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த 3 பேர் கையும் களவுமாக இன்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதன்போது போதைப்பொருளை நுகர்வதற்காய் பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி, ஹெரோயின் உள்ளிட்ட சில பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போலீஸ் போதை தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மஞ்சுள கருணாரத்ன தலைமையிலான குழுவினரின் ரோந்து நடவடிக்கையில் கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான இளைஞரும், அரியாலை பகுதியைச் சேர்ந்த முறையே 30 மற்றும் 32 வயதான 2 இளைஞர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக புறப்பட்டு தமிழகம் சென்ற யாழ் குடும்பஸ்தர் ராமேஸ்வரம் பகுதியில் இந்திய கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குறித்த நபரொருவர் ராமேஸ்வரம் பகுதியில் மறைந்திருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் யானகிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். அப்போது பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் அமர்ந்திருந்தவரை சோதனையிட்ட போது அவரிடம் இலங்கை பணம், இலங்கை கடவுச்சீட்டு மற்றும் இலங்கை அரசு அடையாள அட்டை ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் வல்வெட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த கண்ணன் என்கின்ற 34 வயதான சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் கண்ணன் கடந்த 6ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் ஃபைபர் படகொன்றில் புறப்பட்டு இந்தியாவின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் கடற்கரையில் வந்து இறங்கியுள்ளார். அங்கிருந்து பேருந்து மூலம் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார். கண்ணன் தன்னுடைய மண்டபம் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியுள்ள மனைவியை பார்க்க அங்கு சென்றுள்ளதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. மண்டபம் அகதிகள் முகாமுக்கு செல்வதற்காக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் காத்திருந்த போது அவர் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கண்ணனை ராமேஸ்வரம் நகர போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கியூ பிரிவு போலீசார் அவர் மீது கடவுச்சீட்டின்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட கண்ணனுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறையில் விதிக்கப்பட்ட அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.